வணக்கம், வளையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ரைஸ் இப்படி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் சைடிஷான தக்காளி தொக்கு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வளையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த தக்காளி தொக்கு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 20லேருந்து 25 பல் பூண்டை நல்லா தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். 2லேருந்து 3 பச்சை மிளகாவையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 இன்ச் சைஸுக்கு இஞ்சியை நல்லா தோல்லாம் சீவிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடாய் வச்சுக்கோங்க, அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரியட்டும். இந்த தொக்குக்கு நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுடைய தொக்கு நல்லா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க இஞ்சியை சேர்த்துக்கோங்க. மிளகாய் சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி நல்லா வதங்கி வரணும். இந்த தண்ணி எல்லாம் நல்லா வற்றிட்டு இந்த தக்காளி நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு மூடி வச்சு கவர் பண்ணி அப்பப்போ நீங்கள் கிளறி விட்டால் போதும். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி இஞ்சியும் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம். அதை ஞாபகம் வச்சுட்டு மிளகாய் தூள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு சேர்த்துக்கோங்க. இந்த பொடியுடைய பச்சை வாசனையை நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 ஸ்பூன் நான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். தக்காளி தொக்குக்கு கொஞ்சம் ஒரு ஸ்வீட் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் இந்த 1/2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை. இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணி எல்லாம் வற்றி நல்லா திக்காயிடுச்சு. தக்காளி நல்லா வெந்துச்சு. அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளான அதே சமயம் ரொம்பவே டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெடி. இந்த மாதிரி இந்த சிம்பிளான தக்காளி தொக்கு நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி அப்புறம் ரைஸில் கூட இந்த தக்காளி தொக்கை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கும் இதை தொட்டுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வளையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வளையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.